புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சி போட்டியிடும் 2 தொகுதிகளையும் உலகிற்கு முன்மாதிரியாக மாற்றி காட்டுவேன் எனவும் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதே தன் முதன்மை நோக்கம் என அக்கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அதன் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் காமராஜ் நகர் தொகுதியில் போட்டியிடுகிறார். கட்சியின் சின்னமான தர்பூசணி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வரும் எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் சித்தன்குடி, வெங்கடாநகர் ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று தர்பூசணி சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். அப்போது அப்பகுதி மக்கள் ஜோஸ் சார்லஸ் மார்டனுக்கு மலர்களை தூவி உற்சாக வரவேற்பளித்தனர். பின்னர் நெல்லித்தோப்பு தொகுதி லட்சிய ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜெயக்குமாரை ஆதரித்து நெல்லித்தோப்பு பகுதியில் வீடு வீடாக சென்று ஜோஸ் சார்லஸ் மார்டன் வாக்கு சேகரித்தார். அப்பகுதியை சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகளிலிருந்து விலகிய 500க்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் முன்னிலையில் எல்ஜேகேவில் இணைந்தனர். இணைப்பு நிகழ்வில் பேசிய ஜோஸ் சார்லஸ் மார்டன் லட்சிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஜெயக்குமார் அவர்களுக்கு ஆதரவாக தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர் தனது 2 தொகுதிகளையும் தன் குழந்தைகளாக போல பார்த்துக் கொள்வேன் என்றும் இந்த 2 குழந்தைகளையும் உலகிற்கு முன்மாதிரியாக மாற்றி காட்டுவேன் என்றும் தெரிவித்தார். நீங்களே பார்க்குறீங்க எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு. நம்ம ஒரு இலக்கோட வரோம். புதுச்சேரி சிங்கப்பூராக மாற்றணுங்கிற ஒரு இலக்கில் மக்கள் எல்லாமே அதை நம்பி, அதே மாதிரி நான் இங்கே சம்பாதிக்க வரல, நான் இங்கே சேவை செய்ய வந்திருக்கேங்கிறதுல மக்கள் மிகவும் நம்பிக்கையாக இருக்காங்க. அதனால் இங்கே நான் சொல்லிட்டேன், என்னோடய குழந்தைகள் மாதிரி நெல்லித்தோப்பும் காமராஜர் நகரும் என்னோட 2 குழந்தைகள். அதுக்கு நான் அரசாங்கம் கிட்ட வரக்கூடிய ஃபண்ட் தாமதமானால் கூட என் சொந்த காசில் போட்டு நான் செலவு பண்ணி மக்களுக்காக நான் செய்வேன்னு உறுதிமொழி கொடுத்துருக்கேன். நாங்கள் இன்றைக்கி சிஆர்எஃப்ஆர் ஃபண்டை நாங்கள் இந்தியா ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் நாங்கள் குறைச்சிட்டு இந்த 2 தொகுதிக்கு ஃபோக்கஸ் பண்ணி இது ஒரு மாடல் தொகுதியாக ஆக்கணும் தான் எங்களோட மெயின் ஃபோக்கஸு. திமுக, காங்கிரஸ் 2 பேருமே சேர்ந்து ஒரு படம் இருக்குது, கமல் படம். கமலும் ஒரு ஹீரோயின்ஸ் 2 பேரும் சேர்ந்து போய் மேலேருந்து வாட்டர் ஃபால் குதிச்சு சூசைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி 2 பேரும் சேர்ந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டியை வெளில துரத்தி விட்டாங்க, விசிகாவும் துரத்தி விட்டாங்க. இவங்க என்ன முயற்சி எடுக்கிறாங்கன்னு தெரில. ஏகப்பட்ட அம்சாஸ் ஊர்வடி இருக்காங்க. துரேந்தர் படத்தில் வந்த நிறைய அம்சாஸ் எல்லா கட்சியிலும் ஊர்வி இருக்காங்க போல். அதனால் இந்த கட்சி ஏன்னா என்ன மெயின் பிரச்சனை பார்த்திங்கன்னா, திமுக காங்கிரஸ் அவங்க இவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாங்க. இவங்க அவங்க ஏணிப்படியை ஏறி உதச்சி விட்டு இவங்க பெரிய ஆள் ஆகணும்னு பார்க்குறாங்க. இந்த மோதலில் கண்டிப்பாக இது ஒரு தீர்வே வராது.